பொய்யாக்கி நிராகரிக்கிறார்களோ அவர்கள் நரகவாசிகள் தான். நம்பிக்கையாளர்களே, ஒரு வகுப்பார் உங்களுக்கு தீங்கிழைக்க தீர்மானித்து தங்கள் கைகளை உங்கள் அளவில் நீட்டிய போது அல்லாஹ் அவர்களது கைகளை உங்களை விட்டு தடுத்து உங்களுக்கு புரிந்த அருளை நீங்கள் நினைத்து பாருங்கள். ஆகவே அல்லாஹுக்கே பயப்படுங்கள். மேலும் நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லாஹ்விடமே பொறுப்பை ஒப்படைக்கவும். நிச்சயமாக இஸ்ராயேலின் சந்ததிகளிடம் அல்லாஹ் உறுதிமொழி வாங்கியிருக்கிறான். இன்னும் அவர்களிலிருந்தே 12 தலைவர்களை, அப்போஸ்தலர்களை நாம் அனுப்பியிருக்கிறோம். அவ்வாறு உறுதிமொழி வாங்கிய சமயத்தில் அவர்களை நோக்கி, நிச்சயமாக நான் உங்களுடனே இருக்கிறேன். நீங்கள் தொழுகையை தவறாது கடைபிடித்து ஜக்காத்தும் கொடுத்து என் தூதர்களை நம்பிக்கை கொண்டு அவர்களுக்கு உதவியும் புரிந்து அல்லாஹுக்காக சிரமத்தில் இருப்பவர்களுக்கு அழகான முறையில் கடன் கொடுத்தால் நிச்சயமாக நான் இவற்றை உங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாக்கி வைத்து தொடர்ந்து நீரறிவுகள் ஓடிக்கொண்டிருக்கும் சொர்க்கங்களிலும் உங்களை நுழைய வைப்பேன் என்று அல்லாஹ் கூறினான். ஆகவே உங்கள் எவரேனும் இதற்கு பிறகும் நிராகரிப்பவர்களாக ஆகிவிட்டால் நிச்சயமாக அவர் நேரான வழியில் இருந்து தவறிவிட்டார். அவர்கள் தங்கள் உறுதிமொழிக்கு மாறு செய்ததன் காரணமாக நாம் அவர்களை சபித்து அவர்களுடைய உள்ளங்களை இறுக செய்துவிட்டோம். அவர்கள் தங்கள் வேத வசனங்களை அவற்றின் உண்மை அர்த்தங்களில் இருந்து புரட்டுகிறார்கள். நமது இந்நபியை பற்றி அதில் அவர்களுக்கு கூறப்பட்டிருந்த பாகத்தையும் மறந்துவிட்டார்கள். ஆகவே நபியை சிலரை தவிர அவர்களில் பெரும்பாலானோர் மோசடியை பற்றிய செய்தி